நாடு முன்னோக்கி செல்ல மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதாவது அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட வேண்டியது மிக முக்கியமானதாகும். தாம் தலைமைத்துவம் வழங்கும் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதிகள், முன்வைக்கும் கொள்கைகள் தொடர்பில் நம்பிக்கை கொள்ளும் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் தமது அரசியல் தலைவர்களையே பின்பற்றுவார்கள். அவர்களை ஆட்சிப்பிடம் ஏற்றவும் செயற்படுவார்கள். எமது நாட்டில் கடந்த தசாப்தங்களில் எமது அரசியல்வாதிகள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் மற்றும் முன்வைத்த கொள்கைகள் மீதான நம்பிக்கையை காப்பாற்றினார்களா? அவ்வாறின்றி நம்பிக்கையை மீறினார்களா? காட்டிக் கொடுத்தார்களா? நேற்றைய எதிர்க்கட்சியினரின் பேரணி எமக்கு மீண்டும் மீண்டும் மக்களின் நம்பிக்கையை உடைத்து காட்டிக் கொடுத்த ஆட்சியாளர்கள் தொடர்பில் பாடத்தை புகட்டுவதாக அமைந்துள்ளது. அரசியல் கயிறு. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு நவம்பர் 21 எதிர்க்கட்சியின் பேரணி நடத்தப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடந்த சில வாரங்களாக தெரிவித்து வந்தது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு எதிரான அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இறுதியில் என்ன நடந்தது? திருடர்களோடு இணைய முடியாதென தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்கவில்லை. தான் வருவேன் என தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் ஆனந்த பாலித்தவை எம்மால் நேற்று காண முடியவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வெளிநாடு சென்றார். ருவன், நவீன், அகில, ஆஷு போன்ற கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களும் இந்த பேரணியை புறக்கணித்தனர். இறுதியில் வருகை தந்த பொதுச் செயலாளர் தலதாவுக்கு அமர்வதற்கு கதிரையொன்றும் கூட சிரமத்துக்கு மத்தியிலே தேடிக் கொடுக்கப்பட்டது. உண்மையில் இந்த பேரணி யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது? இதற்கு ஹரின் மிகச் சரியாக பதில் சொன்னார். இன்றைய மேடையின் இளவரசரான தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்களிடமும் ஏனைய அரசியல்வாதிகளிடமும் அனைத்து தாய் தந்தையர்களிடமும் முதலில் அனுமதி பெறுகிறேன். உண்மையிலேயே இது நாமலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியாக அமைந்தது. சிவில் உடையில் நடமாடிய துப்பாக்கி ஏந்திய தரப்பினருடன் நாமல் நேற்று மேடைக்கு வந்தார். வருவோம் என கூறிய தரப்பினர் முடியாதென தெரிவித்த போது இவர்கள் நாட்டில் இல்லாததொரு நெருக்கடியை உருவாக்கவும் முயற்சித்தார்கள். திருகோணமலை புத்த சிலை விவகாரம் இதன் அண்மை சம்பவமாகும். கடற்கரைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த உணவகம் ஒன்று சட்ட ரீதியானது அல்லவென தெரிவித்து அதனை அங்கிருந்து அகற்ற கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் திகதி நிர்ணயித்த போது கொழும்பிலிருந்து சென்ற சிலர் இந்த நெருக்கடியை உருவாக்க முயற்சித்தனர். எனினும் இனவாதத்துக்கு ஏமாறும் அளவு மக்கள் முட்டாள்கள் இல்லை. இந்த பின்னணியில் இருந்தவர்கள் நேற்றைய பேரணியில் பங்கு பற்றினர். தேரர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் எங்களுடன் இன்று இணைந்துள்ளனர். நண்பர்களே, இன்று எங்கள் புத்தர் சிலைகள் இங்கும் அங்கும் எடுத்து செல்லப்படுகின்றன. இவர்கள் தேசிய மக்கள் சக்தி அல்ல, புத்தர் சிலைகளை நிறுவுபவர்கள். இவர்கள் புத்தர் சிலைகளை மீண்டும் கொண்டு சென்று வைக்கின்றார்கள். எனவே ஆசிரியர்கள், சட்டத்தரணிகள், தொழிலாளர்கள் இவர்கள் தொடர்பிலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இவ்வாறான பின்னணியில் நாமல் நேற்று என்ன கூறினார்? போலீஸ் மா அதிபருக்கும் நாம் நினைவூட்டுகிறோம். அரசு ஊழியர்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என ஜனாதிபதி நேற்று தெரிவித்தமையை நான் கண்டேன். அரசியலை ஜனாதிபதி செய்வாராம். அவ்வாறெனில் போலீஸ் மா அதிபருக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எல்லை இல்லாமல் ஆதரவளிக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சில அதிகாரிகளுக்கும் நாம் ஒன்றை நினைவூட்டுகிறோம். நீங்கள் உங்கள் கடமையை நேர்மையாக நிறைவேற்றுங்கள். அரசாங்கத்துடன் உள்ள அரசியல் பிரச்சனையை நாம் பார்த்துக் கொள்கிறோம். அரசாங்கத்துடன் அதனை நாம் தீர்த்துக் கொள்வோம் என்பதை நினைவூட்டுகிறோம். நாமல் பொலிஸ்மா அதிபருக்கு இவ்வாறு அச்சுறுத்தல் விடுப்பது ஏன்? மக்களுக்கு முன்பாக நேற்று வருகை தந்த நாமல் நீதிமன்றத்தில் தற்போது விசாரணை இடம்பெறும் பல வழக்குகளின் பிரதான பிரதிவாதியாவார். கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு தொடர்பாக சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சம்பவங்களுக்கு மேலதிகமாக விசாரணை இடம்பெறும் பல சம்பவங்களும் உள்ளன. தாஜுதீன் கொலை வழக்கும் நாளை மறுதினமாகும் பொழுது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. நல்லாட்சி காலத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை இடம்பெற்ற போது அன்றும் இவர்கள் இவ்வாறே நடந்து கொண்டார்கள். காட்சட்டை அணிந்தவாறே FCIDக்கு வந்தனர். இப்போது விசாரணைகள் கடுமையாக முன்னெடுக்கப்படுகின்றன. மித்தனிய ஐஸ் கொள்கலன் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவற்றை வைத்திருந்தவர்கள் யாரோடு தொடர்புபட்டனர் என்பது நாடே அறிந்து விடயம். மிகஸ் ஆரே கஜா
தாஜுதீனை கொலை செய்வதற்கு பின்னால் சென்ற குழுவோடு இணைந்த விதமும் ஏற்கனவே வெளிக்கொணரப்பட்டுள்ளது. நாமல் சட்டத்துறையில் பட்டத்தை பெற்ற விதமும் தற்போது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இது தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இப்போது நாமல் பொலிஸ்மா அதிபருக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த பின்னணியிலே அச்சுறுத்துகின்றார். நாமல் நேற்று மற்றொரு விடயத்தையும் கூறினார். விவசாயிகளின் நெல்லை விற்பனை செய்ய இயலாமல் உள்ளது. விவசாயிகள் தற்போது கையறு நிலையில் உள்ளனர். வெங்காய, தக்காளி, பரங்கி செய்கையாளர்களும் அதே நிலையில் உள்ளனர். மரக்கறி செய்கையாளர்களும் கையறு நிலையில் உள்ளனர். அரசாங்கத்திடம் உரமானியம் கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? சென்று உரத்தை இடுங்கள், பின்னர் தருகிறோம் என கூறுகிறார்கள். அதனை அரசாங்கத்திடமிருந்து கேட்க வேண்டுமா? உரத்தை இடுவதற்கு எமக்கு தெரியும். எமக்கு தெரியும் என்று இப்போது கூறினாலும் ராஜபக்ச ஆட்சியாளர்கள் அன்று விவசாயிகளை எவ்வாறு நடாத்தினார்கள் என்பது நினைவிருக்கின்றதா? சேதன விவசாயம் என்று கூறி இத்தொடர்பில் தெரிந்தவர்களும் நிபுணத்துவம் பெற்றவர்களும் கூறியவற்றை கவனத்திற்கொள்ளாமல் அனைத்தையும் தெரிந்தவர்கள் போன்று தீர்மானத்தை மேற்கொண்டதுடன் செய்கைக்கு தேவையான எரிபொருளும் மருந்து என்பவற்றின் இறக்குமதியை நாமலின் சித்தப்பாவான அப்போதைய ஜனாதிபதி நிறுத்தினார். விவசாயிகள் செய்வதறியாது பாதிப்புக்குள் வீழ்ந்தனர். வயல் நிலங்கள் கண்முன்னே அழிவடைந்தன. எனினும் இறுதியில் 6.9 மில்லியன் டாலரை உரம் இல்லாத கப்பலுக்கு செலுத்த நேரிட்டது. எரிபொருள், மருந்து, உரம் என்பவற்றை இல்லாமல் செய்து இழைக்கப்பட்ட அநீதியினால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து இன்றுமே விவசாயிகள் மீண்டு வர முடியவில்லை. இப்போதும் எதுவுமே தெரியாதவர் போன்று நாமல் செயற்பட்டாலும் நாட்டின் விவசாயிகள் அனைத்தையும் நன்றாக அறிந்து கொண்டுள்ளனர். ஆழ்கடலில் பயணிப்பதற்காகவே கப்பல் நிர்மாணிக்கப்படுகிறது. புயல்களில் சிக்கும், காற்றிலும் அடிபடும், சவால்களுக்கு முகம் கொடுக்கும். ஆகையால் நங்கூரமிட்டு துறைமுகங்களில் நிற்க வைப்பதற்காக கப்பல்கள் நிர்மாணிக்கப்படுவதில்லை என்பதை ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்தினருக்கு நாம் நினைவூட்டுகிறோம். அதுபோன்று கிடைக்கும் முதல் வாய்ப்பிலேயே அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நாம் மக்கள் ஆணையை கட்டி எழுப்புவோம் என்பதையும் நாம் நினைவூட்டுகிறோம். நாட்டில் அதிகாரத்தை கோரும் ராஜபக்ச தரப்பினரின் அரசியலை இலகுவில் மறந்துவிடும் அளவுக்கு இந்த சம்பவம் இன்னும் பழமையடையவில்லை. 2019-2022 காலப்பகுதியில் கோட்டாபே ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உள்ளிட்ட 7 பேர் எடுத்த தவறான பொருளாதார நிர்வாக முடிவுகளினால் நாட்டின் பொருளாதாரம் சரிந்தது என்பதனை உயர் நீதிமன்றம் உறுதி செய்தது. இது அடிப்படை மனித உரிமை மீறலாகும். இறுதியில் நாட்டை வங்குரோத்தடைய செய்துவிட்டு 10 முதல் 12 மணித்தியாலங்களில் நாட்டு மக்களை இருளில் மூழ்கடித்து எரிபொருள் வரிசையிலும் மக்களை கொலை செய்து நாட்டை நாசப்படுத்தினார்கள். இறுதியில் கூட்டாக வீதிக்கிறங்கிய நாட்டு மக்கள் இவர்களை துரத்தி அடித்து விரட்டினார்கள். ஜனாதிபதி சித்தப்பா கப்பலில் தப்பியோடினார். குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்கள் ஹெலிகாப்டர்களின் மூலம் தப்பிச் சென்று ஒளிந்து கொண்டார்கள். மக்கள் இதனை மறக்க மாட்டார்கள். மக்கள் இறுதியில் ஜனநாயக ரீதியில் பதில் வழங்கினார்கள். நாட்டின் ஒட்டுமொத்த வாக்குகளை இணைத்தும் 3 ஆசனங்களே கிடைத்தன. தேர்தலில் போட்டியிடாமல் வாக்குகள் மூலம் கிடைத்த தேசிய பட்டியல் மூலம் வந்த இவர்கள் ஆட்சியை கவிழ்க்கப் போவதாக இப்போது கூறுகின்றார்கள். அரசியல் கயிறு.